ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதனுடைய பேருவினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் பயனடைந்து வருகிறார்கள். இப்பொழுது நம்முடைய வந்திருக்கிற திரு ராமமூர்த்தி, வி ராமமூர்த்தி அவர்கள் அநேக கலைகளை கற்றிருக்கிறார்கள். இது சாயப்பாவட்டத்தில் வந்து அவர் மிகவும் வருத்தப்பட்டு சொன்னார்கள். நம்முடைய வி ராமமூர்த்தி கீழ்கட்டளையிலிருந்து வருகிறார்கள். நல்ல ஒரு அழகான, ஒரு திடகாத்திரமான, ஒரு அறிவான ஒரு உடலை பெற்று இருந்த அவர் இப்பொழுது அவர்கள் எல்லாம் இல்லாமல் இழந்து விட்டு நிற்கிறார். காரணம், இவரை ஒரு சில நபர்கள் கடத்தி கொண்டிருக்கிறார். கடத்தி கொண்டு சென்று பணத்திற்காக கடத்தி கொண்டு சென்று இவரை சின்னாபனப்படுத்தி கைகால்கள் எல்லாம் முடக்கி அவரை தலையில் அடித்து அநேக சித்திரவதைகளை செய்துவிட்டு போட்டுவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு அவர் கற்ற கலைகளை எல்லாம் தொடர்ச்சியாக அவரால் கடைபிடிக்க முடியவில்லை. ஒரு அழகான ஒரு படத்தை 5 நிமிடத்தில், இவ்வளவு சின்னாபின்னப்படுத்தப்பட்ட பிறகும் கூட ஒரு 5 நிமிடத்தில் கண்ணனுடைய படத்தை இவ்வளவு அழகாக செய்திருக்கிறார்கள். 5 நிமிடம் தான். இதை பாருங்களேன், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்படியான படத்தை அவர் ஒரு ஓவியர், அவர் ஒரு பாடகர், அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு நடன கலைஞர், அவர் ஒரு எழுத்தாளர், இப்படியாக பன்முகத்தன்மையிலே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் சாய் பக்தர் வி ராமமூர்த்தி அவர்கள் இங்கே முதலாக வந்திருக்கிறார். வந்தவுடனே நான் ஒரு அனாதை, நான் ஒரு அனாதை, நான் ஒரு அனாதை என்று 1000 முறை சொன்னார். நான் அவரிடத்தில் கோபித்துக் கொண்டேன். எப்பொழுது நீ சாய் பாபாவுடைய பக்தராக மாறிவிட்டாயோ அப்பொழுது அனாதை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வரக்கூடாது, வந்தால் எனக்கு கோபம் வரும் என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். இப்பொழுது அவர் அதன் பிறகு கொஞ்சம் ஆறுதல் அடைந்தார்கள். இப்பொழுது அவரே நம்மிடத்தில் பேசுவார். சாய்ராம், நீங்கள் பேசுங்க. வங்கி கட்சியது 14/3/2015 18/3/2015 5 நாள் வந்து கடத்தல்காரர்கள் வந்து என்னை கடத்திட்டு போய் நல்ல குற்றாலம், தென்காசி, திருத்தணி இது மாதிரி 5 இடங்களை வச்சு தென்னமட்டையில் அடித்து கை கால மண்டை எல்லாம் உடச்சிட்டாங்க. நான் ஒரு அஷ்டவதானி 18 வயதுலேயே தென்னமட்டையில் எண்ணெயும் வந்து மண்டை நசுக்கி விட்டதால் அந்த 8 கலையுமே கலந்து விட்டது. திரும்ப ஏதோ ஒரு பாட்டு போடுறேன்னு டான்ஸ் ஆடுறேன்னு சேர்த்து கொண்டிருந்தேன். இந்த கடத்தல் கொண்டு மாட்டிக்கொண்டு சுத்தமாக எல்லாத்தையுமே இழந்து விட்டு நான் ஒரு தனிமையில் வாழ்வதால் எனக்கு மிகவும் வருத்தத்தில் இருக்கிறேன். சொல்லுங்க. சாயப்பா எனக்கு ஒரு துணை தேடி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனிமையில் இருக்கிறவங்க கடத்தங்கள்லாம் கடத்திட்டு போய் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தனிமை எனக்கு வேண்டாம் எதிர்பார்க்கிறேன். அவர் வந்து சொந்த வீடு இருக்குது, அவருக்கு சொத்துக்கள் இருக்குது. அவருக்கு வந்து இப்போ என்ன வயது? 65 வயது. ஒரு 50 வயதில் அவருக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. தனிமையில் இருக்கிறதுனால மிகவும் மன வருத்தப்பட்டிருக்கிறார். இதுவரை திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. அப்படிதானே? திருமணம் செய்திருந்தீங்களா? செய்து அவங்க எங்கள் அம்மாவை குழந்தை கொண்டுட்டாங்க. ஆமாம், அதான் அவங்க விவகாரத்து பண்ணிச்சு. நான் 50 வயசு 26 வயசுல தங்கை மண்ணெழுத்தி கொளுத்திட்டாங்க. அந்த பிரச்சனை காரணமாக நான் 50 வயசுல தான் திருமணம் செஞ்சேன். 50 வயசுல செஞ்ச திருமணத்தில் என் மனைவி எங்கள் அம்மாவையும் குழந்தையும் கொண்டுட்டாங்க. அதில் விவகாரம் செஞ்சுட்டு இப்போ தனிமையில் வாழ்ந்தேன். உங்கள் மனைவியே கொண்டுட்டாங்க? மனைவியோட வாழ்ந்தது அவங்களோட 1.5 வருஷம் தான் வாழ்ந்தேன். உங்கள் குழந்தையே கொண்டுட்டாங்க? அம்மாவையும் கொண்டுட்டாங்க, குழந்தையும் கொண்டுட்டாங்க. அதுதான் அவங்களோட வாழக்கூடாதுன்னு விவகாரம் செஞ்சுட்டு தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ 15 வருஷமாக தனிமையில் இருக்கிறனால இவருக்கு எனக்கு 4 பலகார கும்பல் மத்தியில் மாற்றினேன். அதில் உச்சம் வந்து கடத்த கும்பல் மாட்டி 5 நாள் குற்றாலம், தென்காசி, திருத்தணி 5 நாள் சின்னமான ஆனந்த் தான் உச்சமாக இருக்கும். இப்போ எனக்கு தனிமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் என்ன பண்ணாங்க? உங்கள் கையிலலாம் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களே? ஆமாம், நம்ம மண்டையை உடச்சிட்டாங்க. நான் பாடல் சக்தி ஒரு சாய்பாபா பாட்டு பாடுவேன். அது தென்னமட்டையில் அடிச்சனால பாடல் சக்தி இழந்துட்டாங்க. இதுவே நல்லா பாடுறீங்க. இப்போ வந்து மக்களுக்கு ஒரு சின்ன அழகான பாட்டு பாடுறோம், 2 வரியில் பாடுங்க. அற்புதம் செய்ய வந்தாயே எங்கள் பாபா,
அற்புதம் செய்ய வந்தாயே எங்கள் பாபா, உன்னை விட்டாலே வாழும் சந்தோஷம்தான், உன் கோவில் வந்தாலே எங்கும் அற்புதம் செய்ய வந்தாயே. அற்புதம் அற்புதம், நீங்கள் பாடுறதே அற்புதம் தான், நல்லா பாடுறீங்க சார். நீங்கள் வந்து விரும்புகிற மாதிரி இதை கேட்குற நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, கணவனை இழந்த சகோதரிகள் அநேகம் பேர் இருக்கிறாங்க, துணை இல்லாமல் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சாயப்பா காட்டுவார். இது மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, வருமானம் எதாக இருக்கா? வருமானம் வந்து 30-35,000 பென்ஷன் வருது. பென்ஷன் வருது. நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பண்ணிக்கோ. பேங்க் கேஷியரா நீங்கள் பேங்க்ல கேஷியராக இருக்கா, ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ எனக்கு டெபாசிட்ஸ்லாம் இருக்குது, ஷேர் அக்கௌண்ட்லாம் இருக்குது. அதுக்கு பேங்க்கில் வந்து நாமினி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்காகவாது எனக்கு ஒரு துணை வேணும் அவனுக்கு. ஏன்னா எனக்கு 4 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறோம். அதுக்கு அவங்க மனைவி இருந்தால் அந்த சொத்துக்காகவே உங்களை சுற்றி சுற்றி அந்த சொத்து அபகரிக்கிறதுக்காக எல்லாருமே கொலை பண்ணி பார்க்குறாங்க. வீட்டில் வந்து 4 குழந்தை ரொம்ப இருந்தாங்க, 4 குழந்தை வந்து தப்பிச்சிட்டேன். கொலை பண்ணால் சொத்து எப்படி அவங்களுக்கு போகணும்? எப்படி எப்படி வந்து எப்படி வீட்டில் நான் தனிமையில் தான் இருக்கேன். கொலை பண்ணி வீட்டிலே பதிச்சுட்டு அவன் எங்கே வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டாமல் வேண்டியது. அப்படியே போலீஸ் டாக்குமெண்ட் தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு வக்கீல் 3 வக்கீல் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. டாக்டர் வந்து ஹைகோர்ட் ராஜசேகரன் ஒருத்தர் வந்தார், கூட்ட அபகரிக்க பார்த்தாரு, தப்பிச்சிட்டேன். அப்புறம் ராஜா செல்வராஜ்னு ஒரு வக்கீல் வந்தார். அவர் அவங்க மருமகனை வச்சு வீட்டை அபகரிக்க பார்த்தாரு. அதில் எனக்கு 3 லட்ச ரூபா நஷ்டம் இருந்துச்சு. அது மாதிரி எல்லாரையும் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. 40 லட்ச ரூபா செலவாயிருக்கு எனக்கு. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி யாரும் பேரெல்லாம் சொல்கிறீங்க, அவங்களால உங்களுக்கு என்ன ஆபத்து வரும்போது இந்த பேரெல்லாம் சொல்லியிருக்கோம். அவங்க வீட்டு மொபைல்லாம் தெரியாது சார், சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஆபத்து இந்த மாதிரி தனிமையில் இருந்தாலும் ஆபத்து இருக்குது. அதனால் ஒரு துணையை தேடிக்கிட்டோம்னா ஒரு குடும்பம்னு ஒரு வரும். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு வாரிசு, இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு சாயமாக ஏற்படுத்திருப்பாரு. இந்த பிரார்த்தனை வந்து நாங்கள் வச்சுக்கிறோம். எல்லாரும் இதை பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்கிற சாய் சொந்தங்கள் எல்லாருமே இதை பார்க்குறாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்காக வேண்டிப்பாங்க. நீங்கள் வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது, அழகாக இருக்கிறீங்க, அந்தஸ்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. பாதுகாப்பு மட்டும் இல்லை, அதையும் சாயப்பா தருவார். உங்களுக்கு ஒரு துணையும் சாயப்பா தருவார். இனிமேல் வந்து புது வாழ்க்கை, புது வசந்தம் எல்லாத்தையும் சாயப்பா தருவார். அந்த நம்பிக்கையை நான் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இது பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாருக்கெல்லாம் சொல்லியோ அல்லது யாருக்காவது இது தோணுச்சுன்னா கூட அவரோட திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, தொடர்பு கொள்வாங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த தகவல் தெரிவிக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருங்க, எங்களுக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருங்க. சாயப்பாவுக்கு சேவை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அவர் சேவை பண்ணுவார். சரியா? ஓம் சாயி சாய்பாபாவுக்கு நன்றி, வழித்துறை சாய்பாபாவுக்கு நன்றி, வழித்துறை சாய்பாபாவுக்கு நன்றி. ஓம் சாயாம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.